வணக்கம் பரவாயில்ல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பர்த்டே ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. அப்போ இன்றைக்கி ஒய்ஃப் சர்ப்ரைஸ் தரப்புறாங்க. அப்போ அந்த சர்ப்ரைஸை வீடியோ எடுத்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலை. சரி வாங்க நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்ப்போம் ஆள் வந்திருக்கிறா. அப்போ என்ன மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் திறப்புறான்னு பார்ப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ சர்ப்ரைஸ் எல்லாம் கொண்டு ஆள் வந்திருக்குது. பெரிய புக்ஸாக இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து இரவு ஒழிச்சு வச்சு எல்லாம் ஒட்டினாங்க. அப்போ நாங்கள் இப்போ என்ன இதண்டு தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் சென்போத்தில் பர்ஃப்யூம் போத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் உடைச்சி பார்ப்போம். இப்போ இதை பெரிய ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ உடைச்சி இப்போ என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்க போகிறோம். சின்ன பெருசோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்குறது ரொம்பவுமே 2 பேருக்குமே பிடிக்குமே. உங்களுக்கு பிடிக்கும் தானே? ஓகே, 2 பேருக்குமே பிடிக்கும். நாங்கள் அப்போ இருக்குமே ஒரு நாள் பர்த்டேக்கு ஏதாவது கொடுக்காட்டியும் ஒரு கண்டோ சாதம் கொடுப்போம். கிட்டத்தட்ட 2 பேருக்குமே 30 வயசு ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் இப்போ கேக் ஒன்றும் பட்டியில் இப்போ எந்த கிஃப்ட் தாரன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி நான் பில்டப் கொடுத்துருந்தாங்க. அப்போ பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருள் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பார்க்க வச்சு பார்ப்போம். நீங்கள் உடைய காட்டுங்க. இல்லை நீங்களுடைய வீட்டை போய் தான் அடைக்கணும். வீட்டை போய் இது எனக்கு என்னென்னு உங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டேங்கிறேன். போகிறேங்க நான் உங்களுக்கு காட்டு. மொபைல் உண்டு, சாம்சங் கேலக்ஸி A25 5G கேட்டிருந்தாங்க. என்ன ஃபோன் மாடல் வேண்டுன்னு சொல்லி. என் ஃபோன் வேண்டி கிட்டத்தட்ட 5 இயர் வேணுமே. 5 இயர் வரும். அதுவும் கேட்டி தான் பண்ணி தந்தா, இவ தான் பண்ணி தந்தா. 5 இயர் ஆகிடுது அந்த ஃபோனுக்கும். ஃபோன் இன்னும் பழுதாக இல்லை. ஆனால் மெமரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 64 GB தான். வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோவும் நாம் அழிச்சு போட்டு தான் திரும்பத்தான் நியூ வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோ சேவ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே எனக்கு சொன்ன ஏற்கனவே ஆப்ஸுகள் எல்லாம் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை விட அந்த ஃபோனுக்கும் எங்களை கல்யாண வருஷமாக கிட்டத்தட்ட வெட்டிங் ஆனிவர்சரி கிட்ட தான் ஒரு 5 இயர்ஸ் வரும். அப்போ நாங்கள் ஃபோன் வேண்டியா ஃபோனும் வேறு ஃபோன் இருந்தோம். ஆனால் ஃபோனில் பிரச்சனை ஒன்றும் இல்லை, வேறு பிரச்சனை இல்லை. இது கேமரா தான், மற்றது கொஞ்சம் குவாலிட்டி குறைவு தான். ஆனால் அந்த ஃப்ரண்ட் கேமரா இப்போ நாங்கள் வேண்டினதை விட கூட. அது A50 நினைக்கிறேன். A50 கிட்டத்தட்ட 25 மெகா பிக்சல் இதை வேறு கேமரா. ஃப்ரண்ட் கேமரா மட்டும், பேக் கேமரா நார்மலாக 50 தான். ஆனால் நாங்கள் அதுக்காண்டி தான் அதை யூஸ் பண்ணினேன். இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த கேமரா தான். ரொம்ப நாளாக இந்த ஃபோன் வேண்டும்னு ஆசை இருந்துச்சு. நாங்கள் பொருளில் இருந்தங்க அது விரும்ப நினச்சினாங்க. அப்படி எதுவும் நினச்சல. பொருளில் எங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு இப்போ ஆக்கலதும் இல்லை. அப்போ நாங்கள் வேண்டுவோம்னு ஐடியாவில் இருந்தோம். இப்போ அதற்காக வேண்டுவோம்னு சொல்லி அப்புறம் காசி காசெல்லாம் சேர்த்து, உண்டியல் காசெல்லாம் சேர்த்து காசெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஒரு 1 இயராகவே இதுக்காண்டி ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க இல்லையா? கஷ்டப்பட்டு தான் இப்போ நாங்கள் இதை வேண்டியிருக்கிறோம். கேட்டி வேண்டி தந்துருந்தாங்க. சொல்லாத ஃபோன் தான் பெருமான்னு தெரியும். என்ன சொன்னேன் என்னட்டே கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி ஃபோன் இப்போ கேமராக்கு நல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் அது சுமார் பாவம் தான் பேசுடைய அது உள்ள பாவம். அப்புறம் என்ன ஃபோன்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் எல்லா வருஷமாக சொல்லியிருந்தேன் இப்படி ஃபோன் இந்த லெவலில். மற்றது எங்களுக்கு இப்போ யூடியூப்னு சொன்னால் ஒரு ஐஃபோன் இல்லைன்னு நல்ல ஒரு சாம்சங் கேமரா குவாலிட்டியில் ஃபோன் சொன்னேன். ஐஃபோன்னு சொன்னால் வீடியோஸ் ஃபோட்டோஸுக்கு நல்லா இருக்கும். அப்போ அது வேண்டலாக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை இருக்கு. அதுக்கு நீ 3 வருஷம் 4 வருஷம் சேர்க்கணும். அதுக்கு 3-4 வருஷம் சேர்க்கணும். இதுக்கு ஒரு வருஷம் சேர்த்து அதுக்கு 3-4 வருஷம். அப்போ அப்படி நாங்கள் பெரிய ஃபோன் வேண்டே இல்லை. அப்போ அது எங்களுக்கு இருக்கிற காசுக்கும் கேமரா குவாலிட்டி அதே மாதிரி மெமரி எவ்வளோன்னு சொல்லி எல்லாமே பார்த்து தான் கடைசி இந்த ஃபோனை வேண்டாம். இது 128 அதாவது 128 GB மெமரி இருக்கும். ப்ரைஸுக்கும் கேமரா குவாலிட்டி அதே மாதிரி மெமரி எல்லாத்துக்கும் ஓகே. என்னுடைய நான் இந்த ஃபோனை சொல்லியிருந்தேன். அவங்க கடைசி இதாக வேண்டியிருக்கிறீங்க அப்படி நினைக்கிறாங்க. உண்மையிலே எங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டம். அதுக்காண்டி தான் முக்கியமாக இது ஃபோன் வேண்டாது. இனி 10 இயர்ஸுக்கு இதுதான் யூஸ் பண்ண வேண்டிய 10 வருஷம் நான் இப்போ வாங்கிக்கிற ஃபோன் வேண்டாது அடி இல்லை. ஆனால் உண்மையில் அந்த ஃபோன் நல்ல ஃபோன் சொல்லி என்ன சொன்னால் எவ்வளோ வீடியோ எவ்வளோ வீடியோ எடுத்துருக்கோம். அவ்வளோ வீடியோ ஃபுல்லாக யூடியூப் வந்ததுலேருந்து அந்த வீடியோ அதெல்லாம் வீடியோ எடுக்கிறது. கைராஸ் இப்போ எல்லாத்துக்குமே அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணோம். அது இப்போவும் எனக்கு விருப்பம் இல்லை விடுறதுக்கு. ஆனால் நான் தொடர்ந்து பார்ப்பேன். பிரச்சனை ஒன்றுமே இல்லை, மெமரி தான் பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு ஃபோட்டோஸ் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப அதெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு திரும்ப அப்லோட் பண்ணோம்னு சொன்னால் திரும்ப அந்த வீடியோ வேறொரு வீடியோ அழிச்சு போட்டு தான் திரும்ப இல்லாட்டி அது ஆப்ஸை பாதிக்கிற ஒரு ஆப்ஸை அழிச்சு போட்டு தான் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசி ஆகிட்டு அதில் ஆஃபீஸ் தேவையான விஷயங்கள், பிள்ளைங்கள ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாம் நிறைய வேணும்.
கிட்ட கேத்தின் ஃபோனுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கேத்தின் ஃபோன்லேருந்து திரும்ப இந்த ஃபோனுக்கு ஷேர் பண்ணி இப்போ எந்த ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தந்ததாக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் நிறைய அடிபட்டு குடிபட்டு தான் கடைசியாக வந்து இப்போ வந்து வேண்டி தந்துக்கிறாங்க இப்போ நான் இனி அவன் பர்த்டேக்கு என்ன பண்ணி கொடுக்குறேன்ட்டு ஐடியா இல்லை பார்ப்போம் இந்த பர்த்டே சின்ன சின்ன நிறைய பேர் உங்களோட பர்த்டேக்கு ஒரே விஷயமா பெருசாக வந்திருக்கு நம்மளை கேக் கூட விட்டல ஃபோன் பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு பிரியோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நினைப்பீங்க அவங்களை ஃபோன் பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி காசை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை படுறது பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன் நிறைய நாள் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதில் ஐஃபோன் வந்து வேண்டும் அதை வேண்டி தெரியுங்களா வேண்டும் ஐஃபோன் ஒன்று வேண்டும் இதுதான் வந்து இந்த பிறந்தநாள் பரிசு உடைச்சி காட்டுவோமே நாங்கள் ரீச் ஐட்டமெண்டா வேண்டுவோம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி வரக்கூடாது இல்லை எடுத்து தந்துருக்கோம் பேருந்து நாங்கள் சின்ன சின்ன கேட்க பெருசாக எங்களுக்கு வந்தா சரி முக்கியமாக சார்ஜர் வேறு இல்லை முக்கியமாக வந்து இதுக்கு சார்ஜர் அதையும் சொல்ல மறந்துட்டேன் சார்ஜர் இப்போ வந்து ஃபோனோட வாரதில்லை கேபிள் மட்டும் தான் வரும் இனி வந்து பவர் அடாப்டர் வேணும் அதே கிட்டத்தட்ட ஒரிஜினல் வேணும்னு சொன்னால் 5000 வேணும் அதையும் பண்ணி தருவேங்க இல்லை ஃபோனை மட்டும் பண்ணி தந்தால் சரி வராது நான் இப்போ டெம்பரியாக வந்து சாம்சங் ஃபோனில் சார்ஜரில் போடுவேன் பழைய சார்ஜரில் இதுக்கு சார்ஜர் வேணும் இனி வந்து இதெல்லாம் இந்த வீடியோ எடுப்பேன் போட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு குவாலிட்டியாக அப்படி வச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்காண்டி வச்சுட்டு வேண்டிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்த்டே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது கேக் வெட்டையில் என்னென்னு சொன்னேன் 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்போ அது நீங்கள் ஆனிவர்சரிக்கு வெட்டுவோம் அப்போ பர்த்டேக்கு வந்து வெட்ட ஐடியா இல்லை ஃபுல்லாக வந்து இந்த ஃபோனுக்கு தான் ஃபுல்லாக இந்த முதல்ல நாங்கள் பர்த்டே கொண்டாடுறோம் பர்த்டே கொண்டாடுறோம் கேக் வெட்டையில் வந்தான் லிடியா லியோன் எல்லாம் வந்து வீட்டை நிற்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ வீட்டை வந்தபடியே தான் வந்து அப்படி எடுத்துகிட்டு போவோம்ட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே சந்தோஷம் நிறைய நாளாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் லிடியாவை கூட்டினா சர்ப்ரைஸ் வச்சிருப்பாள் லிடியா அதனால் லிடியாவை கூட்டி கொண்டு வரேன் லிடியாவுக்கு தெரியுமா ஃபோன் எல்லாம் என்ன பேக் பண்ண எல்லாம் வந்து அவள் சொல்லிடுவேன் என்னென்னு சொல்லி தெரியல ஏதோ எல்லாம் கொடுத்து சொல்ல பண்ணி வச்சுருந்துக்கா போல் சரி ஓகே லிடியா வச்சுக்கொண்டு ஒரு சர்ப்ரைஸும் செய்யலாது ஸோ அதால் லிடியாவை விட்டுட்டு வந்தாச்சு லிடியா வந்து இப்போ வீடியோஸ் அவள் கொஞ்சம் சின்ன பிள்ளைனுடைய கொஞ்சம் குறும்புத்தனம் சொல்லிட்டு அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே சந்தோஷம் என்ன சொல்கிறது ஃபோன் எல்லாம் எடுத்து வந்து சர்ப்ரைஸ் பண்ண ரொம்பவுமே சந்தோஷம் எங்களுக்கு வந்து ஆதரவு தர உங்களுக்கு உண்மையில் வந்து ரொம்பவுமே நன்றி சொல்லணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அவசரப்பட்டு வீடியோஸ் எடுத்து போடுறது ஷோர்ட்ஸ் போடுறது அதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டில் ராக்காலம் இருக்கிறவங்க வந்து எல்லாம் கேட்பாங்க ஏன் நம்ம நிறைய நாள் வீடியோ போடுதுன்னு சொல்லி உண்மையில் வந்து வேலை அதை விட யூனியில் வந்து இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்குது இனி இந்த மாதத்தோடு எல்லாமே முடிஞ்சிருந்தேன் எல்லாம் முடிஞ்சிடும் இனி வந்து ஃபுல்லாக வந்து யூடியூப்ஸ் இப்போ போன வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் பாய்